என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளன் நூல் வயலட் அண்டு ஒயிட் எடுத்திருக்கேன். யார்ட்லி தான் எப்பவும் போல். 4 mm crochet needle, scissors, inch tape. மேஜிக் சர்க்கிளில் இப்போ நம்ம எப்பவும் போல் 12 டபுள் குரோஷே போட்டுக்கிறோம். முதல்ல போட்டதை கவுண்ட் பண்ணாதீங்க. அடுத்தது 12 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. முதல்ல போட்ட செயினை கவுண்ட் பண்ண வேண்டாம். 1 2 3 4 5 6 எண்ணிக்கிட்டே வாங்க. 12 போடணும். இந்த பென்னி கேப் வந்து 12 இயர்ஸ் உள்ள குழந்தைகள் எல்லாம் போடலாம். 12 வயது வரையிலும் எந்த குழந்தைகளும் போடலாம். சின்ன குழந்தையிலேருந்து போடலாம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 12 போட்டிருக்கேனா? 12 கரெக்டாக போட்டிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினை மட்டும் எண்ணாதீங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 2 செயின் வந்து போட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த லைன் வேறு கலர் மாத்திரம். இது கேர்ள்ஸும் போட்டுக்கலாம். கேர்ள்ஸு 12 இயர்ஸ் வரையிலும் உள்ள பெண் குழந்தையிலும் போட்டுக்கலாம், ஆண் குழந்தையிலும் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், பேக்லேருந்து விட்டு நல்லா ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் அதே ஹோலில் விட்டு டைட் பண்ணிக்கோங்க. டூ செயின் போட்டு மறுபடியும் அதே இதில் ஒரு டபுள் குரோஷே போடுங்க. இந்த 2 செயின் கவுண்டிங் கிடையாது. இது ஜஸ்ட்டு பிகின் பண்ணும்போது நம்ம போடுறது. ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடுற செயின் கவுண்ட் பண்ணாதீங்க. 2 செயின் போட்டு ஆரம்பிங்க. டபுள் குரோஷே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 டபுள் குரோஷே போடணும் ஒரே லூப்பில். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே செகண்ட் ரவுண்டு 2 டபுள் குரோஷே வரும். கேப்லேயும் மற்ற இதுலேயும் சரி, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரே வழி தான். 2 டபுள் குரோஷே செகண்ட் ரோவில் வரும். ஒரு லூப்லேயும் 2 டபுள் குரோஷே போடணும். அப்படி போடும்போது ஃபஸ்ட்டு போட்டது 12னா செகண்ட் ரவுண்டு வந்து 24 வரும்.
இப்போ நூல் எப்படி இணைக்கிறதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு லைனுக்கும் நூல் கலர் மாறும். இப்போ ஒயிட் போட்டிருக்கோம், அடுத்தது வயலட் வரும். அந்த மாதிரி மாறி மாறி போடணும். உங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி டபுள் கலரில் போட்டு பழகுங்க. இணைச்சிட்டு இப்போ வந்து வயலட் பேக்கில் கட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுருங்க. கட் பண்ணாமல் வச்சுருங்க. அதை அப்படியே இணைச்சிடுங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பேக்கில் இருக்க நூலை பிடிச்சி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 நூல் இருக்கிறதுனால டேபிளில் நீங்கள் பின்னிங்கன்னா இந்த பக்கம் ஒரு நூல், அந்த பக்கம் ஒரு நூல் போட்டுருங்க. சேரில் உட்காந்து பின்னிங்கன்னா 2 பாக்ஸ் மாதிரி வச்சுருங்க. ஒரு நூலை ஒரு பாக்ஸ்லேயும் இன்னொரு நூலை இன்னொரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டுக்கோங்க. உங்களுக்கு பின்னாது, 2 நூலும் பின்னிட்டு வராது, தனித்தனியாக இருக்கும். இப்போ 2 டபுள் க்ரோஷே ஒன்றத்தில் பிகின் பண்ணுறதுல போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இதில். இப்போ அடுத்ததில் வந்து நம்ம 1 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ரெண்டாவது லைனில் 24 டபுள் க்ரோஷே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம போடுற 2 டபுள் க்ரோஷேயை சேர்க்கக்கூடாது. நம்பர் கம்மியாக இருந்திருக்கு, மறுபடியும் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எண்டு வந்த உடனே கவுண்ட் பண்ணி பண்ணுங்க. நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நம்பர் கூடவும் குறையாது, குறையவும் கூடாது. இந்த மாதிரி உள்ளே விட்டு டைட் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டிங்கன்னா பின்னுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா டபுள் க்ரோஷே, அப்புறம் இன்னொரு டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் போட்டுட்டு அடுத்ததில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் வந்து 2 டபுள் க்ரோஷே, 2 1 2 1 2 1ன்னு போட்டு போகணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 2 1 2 1 2 1ன்னு போட்டு போகணும். 2 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அப்படி மாறி மாறி போட்டுட்டு போகணும். இப்படி போட்டுட்டு போகும்போது இந்த தேர்ட் லைனில் வந்து 36 வரும்.
36 டபுள் க்ரோஷே வரும் கவுண்ட் பண்ணும்போது. ஃபுல்லாக போட்டுட்டு 36 டபுள் க்ரோஷே இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு ஆரம்பிங்க. டூ போட்டிருக்கேன். 1 தேர்ட் ரவுண்டில் 1 டபுள் க்ரோஷே தான். 2 1 2 1 2 1. கடைசியாக முடியும் போது 1ல் முடிஞ்சால் நீங்கள் கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னு அர்த்தம். 2 வந்ததுன்னா மறுபடியும் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக 1ல் தான் முடியுது. ஸோ நம்ம கரெக்டாக போட்டு வந்துடுவோம். நடுவில் தப்புன்னு இருந்தது, மாற்றிக்கிட்டோம். இப்போ கரெக்டாக இருக்குது. எப்போவுமே முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ நூல் மாற்றணும். ஒயிட் பின்னாடி இழுத்துட்டு நல்லா டைட்டாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹூக்கு அது நூலை வந்து லூஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக நுழைக்க முடியும். அந்த 2 செயின் வந்து நம்ம நார்மலாக போடுறது, அதை கவுண்டிங்கில் சேர்க்கவே கூடாது. இப்போ டபுள் க்ரோஷே போடுறோம் இல்லையா, இதை தான் கவுண்டிங்கில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே 2 டபுள் க்ரோஷே தான் போடணும். ஒரே லூப்பில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அந்த 2 செயின் போட்டதுலேயே தான் 2 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததில் வந்து 1 டபுள் க்ரோஷே, அடுத்ததுலேயும் 1 டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே.
இப்போ வந்து 2 டபுள் க்ரோஷே 2 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 அப்படி வரும். 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே அப்படி வரும். 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே அந்த மாதிரி வரும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். அப்போ உங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து 48. எல்லா குழந்த பேபி கேப்லேருந்து எல்லா 4th ரவுண்டு வரையிலும் இதே மாதிரி தான் வரும். சேம் கவுண்டிங்கில் சேமாக தான் வரும். குழந்தைக்கு வந்து நம்ம அந்த 4th லைனில் என்ன வருதோ அது வரை கரெக்டாக போட்டுடணும். மற்றதில் வந்து 5th ரவுண்டு வரும்போது கவுண்டிங் அதிகமாகும். டூ டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே சேம் லூப்பில் போடணும். 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே மாதிரி சுற்றிலும் அதே மாதிரி போட்டுவாங்க. 4th லைன் வரையிலும் அதே மாதிரி தான் சேம் டைப். 5th லைனில் தான் உங்களுக்கு வந்து மாறும். பேபிக்கு வந்து நம்ம 9th ரோ முடிக்கையில் 48 இருந்தது. அப்புறம் 3 to 6 monthsக்கு வந்து 56 இருந்தது. ஒன் to 3 months பேபிக்கு 48, 3 to 6 months பேபிக்கு 54, அப்புறம் 6 to 12 வந்து 60, 56 வரும். இப்போ இன்றைக்கி நம்ம போடுற அந்த 12 years இதுக்கு வரையிலும் 60 வரும். லாஸ்ட்டாக முடிக்கும்போது 60 வரும். இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது வரைக்கும் எல்லா பேபிஸ்க்கும் இதுதான், இதே தான். இப்போது நம்ம வந்து கலர் மாற்றி போடணும். ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே ஆரம்பிக்கணும். 2 டபுள் க்ரோஷே ஒரே இதில் போடணும். இப்போது ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே போடணும். அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே ஒரே இதில் போடணும். ரெண்டு டபுள் க்ரோஷே போட மறந்தாச்சு, அதனால் திருப்பி வந்து போடுறோம். ஒன்றுத்தில்
அந்த 2 தவிர மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே போடணும். அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே போடணும். இன்னொன்று தனித்தனியாக போடணும். அப்புறம் மறுபடியும் நம்ம இங்கே போட்ட மாதிரியே டபுள் க்ரோஷே போடணும். 2 டபுள் க்ரோஷே, ஒரே இதில் 2 டபுள் க்ரோஷே போடணும் ஒரே லூப்பில். இப்போது ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரே லூப்பில் 2 டபுள் க்ரோஷே போடணும். முதல்ல வந்து 2 டபுள் க்ரோஷே 1 1 போட்டோம். இப்போ வந்து 2 டபுள் க்ரோஷே 1 1 1, 2 டபுள் க்ரோஷே 1 1 1, 2 1 1 1, 2 1 1 1, 2 1 1 1, அப்படி மாறி மாறி 2 1 1 1 அப்படி மாறி மாறி போட்டுவாங்க சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக இருக்கும். திருப்பி வந்து செக் பண்ணிக்கிட்டே வாங்க. தவறு சீக்கிரமாக தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடியும். ரொம்ப தூரம் போயிட்டோன்னா கஷ்டம். திருப்பி எல்லாத்தையும் மாற்றணும், தைக்கணும். டூ டபுள் க்ரோஷே இல்லை, 2 எக்ஸ்ட்ரா போட்டேன். 2 டபுள் க்ரோஷே, 1 2 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் 1 1, 2 டபுள் க்ரோஷே ஒரே இதில் போடணும். 1 2 3. அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே ஒரே இதில் போடணும் ஒரே லூப்பில். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க, மறக்காமல். எது எது புரியலையோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இந்த ரவுண்டு முடிக்கையில் உங்களுக்கு வந்து 60 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல் த ரவுண்ட்ஸ் 60 தான், அப்படியே போட்டுட்டு போக வேண்டியதான். Two, 1 2 1 3 1 கரெக்டாக முடிச்சிருக்கோம். 60 இந்த ரவுண்டில் வந்து 60 இருக்கணும், கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 12 ரவுண்ட்ஸ் போடணும். இப்போ 5 லைன்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து 12 ரவுண்ட்ஸ் போடணும். போட்டுட்டு சிங்கிள் குரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணணும்.
ஒரு ஸ்லிப் நாட் ரொம்ப முக்கியம், ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. பின்னாடி இருக்க நூலை நல்லா இழுத்துட்டு ஒரு 2 செயின் போட்டுட்டு அப்புறம் ஆரம்பிங்க. இந்த ரவுண்டில் இருந்து நீங்கள் டபுள் க்ரோஷே 60 போடணும், முடிகிற வரைக்கும். 12 ரோஸ் போடணும், 12 ரோஸ் போடணும், 12 வரிசை போடணும். அந்த 12 வட்டத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் க்ரோஷேல ஃபினிஷ் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே லாஸ்ட்டாக போட்டு ஃபினிஷ் பண்ணணும். எல்லாம் சிங்கிள் க்ரோஷே தான். இனி எல்லாம் ஃபுல்லாக லாஸ்ட் வரையிலும் சிங்கிள் க்ரோஷே தான். அவ்வளோதான். ஃபுல்லாக நீங்கள் 12 ரோஸ் போடுங்க, அப்புறம் லாஸ்ட்டில் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம 12 ரோஸையும் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ரோ சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரோம். டுவெல்த் ரோ சிங்கிள் க்ரோஷே. நம்ம இப்போ 12th ரோ சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரோம். இது வந்து சின்ன குழந்தை, இந்த இதுலேருந்து 12 வயசு குழந்தை வரையில் போடலாம். பிள்ளைங்க வேற, பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் போடலாம். டீனேஜ் இருக்கவங்களுக்கு அது வேறு மாதிரி டைப் வரும். கட் பண்ணிவிட்டு டைல மறைச்சிடுங்க. அந்த இது பாருங்கள், லைனாக வந்திருக்கும். இந்த ஒயிட்டு இது நம்மளுக்கு எங்கேயுமே நூல் பின்னலை பாருங்கள். ஏன்னா இந்த சைடு டேபிளுக்கு இந்த சைடு ஒரு கலர், அந்த சைடு ஒரு கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா நூல் பின்னாது. இப்போ அந்த 2 நூலையும் நான் சேர்த்து நாட் போட்டுட்டு அப்படியே டைல மறைச்சிடணும். இது ரொம்ப சின்ன ஹூக்கு, 1.5 தான் கரெக்டாக இருக்கும். ஊசியால் மறைச்சிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. நூலை வந்து கொஞ்சம் அதிகமாக நூலை விட்டுட்டு ஊசியை கோர்த்து அதை மறைச்சிடலாம். இப்போ அளந்து பார்த்துக்கோங்க. ஹைட்டு வந்து 5.5, கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும், அதிகமாகும். 5.5 இழுக்காமல் பண்ணணும். 6.5 ஹைட் வந்து 6.5, இந்த சைடு 7.5. ஏன்னா 12 போட்டிருக்கோம்ல ரவுண்டு, அதனால 6.5 இன்ச்சஸ். இது 7.5. இன்னும் பெரிய டீனேஜர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் இந்த மாடல்லலாம் அவங்க போட மாட்டாங்க, வேறு மாதிரி அது வரும்.